மகாநாடு, இளைஞரணி மகாநாடு. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், திமுகவில் இளைஞரணி செயலாளர் பதவிக்கு உதயநிதியை விட்டால் திமுகவில் இளைஞர்களே இல்லையா? காலமாக கட்சிக்கு உழைத்த ஒரு கருப்பு சேர்ப்பு கொடிபிடித்த தொண்டன் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? உங்கள் மகனைத்தான் முடிசூட்ட வேண்டுமா? வடக்கு மண்டல மகாநாடு 1,35,000 இளைஞர் வேட்பாளர் உட்கார்ந்து இருந்தார்கள். என் பெருமைக்குரிய தம்பிகளே, நான் பெரிதும் மதிக்கின்ற என் தாய்மார்களே, 1,35,000 இளைஞர்கள் உட்கார்கிற நாற்காலியில் ஒரு பிளாஸ்டிக் பை கொண்டு வைக்கிறார். அதிலே மட்டன் பப்ஸ், பிஸ்கட், சிப்ஸ், மிக்சர், கடலை மிட்டாய், தண்ணீர், ஜூஸ், 10 வகை பொருட்கள். ஆரவாரம் உண்டா? கூட்டத்திலே உணர்ச்சி உண்டா? கூட்டத்திலே மகிழ்ச்சி உண்டா? இல்லை. எல்லோரும் செத்தவன் கையில் வெற்றிலை கொடுத்த மாதிரி உட்கார்ந்தார். யாரும் மகிழ்ச்சி அல்ல. உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, பரவசம் அங்கே பார்க்க முடியவில்லை. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு வெள்ளியினால் செய்த நாற்காலி போட்டார். நாஞ்சில் சம்பத் தேதியில் நியாயம் கேட்டு வந்திருக்கிறேன். வெள்ளியினால் செய்த நாற்காலியா? வெள்ளி விலை என்ன இன்றைக்கு? ஒரு பவுன் தங்கம் வாங்க வேண்டும் என்றால், ஆபரண தங்கம் வேண்டும் என்றால் 1,05,000 ரூபாய் வேண்டும். வெள்ளி மூக்குத்தி போடுவதற்கே 1000 ரூபாய்க்கு கிடைக்காது. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வெள்ளி மூக்குத்தி வாங்க வழி இல்லாத என் சகோதரிகளை நாளெல்லாம் பார்க்கிறேன், நாடகம் பார்க்கிறேன். என்னுடைய தங்கை மகளுக்கு வயது 34. அவள் MA, MPhil, PhD பட்டம் பெற்றவள். அவளுடைய கல்யாணத்துக்கு அவள் காத்திருக்கிறாள். தங்கத்தின் விலை ஒரு பவுன் ஆபரண தங்கம் 1,05,000. இதே போல எத்தனையோ வீட்டில் 30 வயதாக 34 வயதாகியும் கல்யாணம் என்ற வில்லை குறிக்க முடியாமல் எத்தனையோ தங்கிகள் கதறி கதறி அழுகிறார். ஆடுவார் இல்லாத ஆடலாக, ஆடுவார் இல்லாத அரங்கமாக, பாடுவார் இல்லாத பாடலாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, தீண்டுவார் இல்லாத தின்பட்டமாக, யாரும் எடுத்து படிக்காத உயர்ந்த இலக்கியமாக, மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாக. என் பெருமைக்குரிய தாய்மார்களே, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார். நான் முதலமைச்சரை கேட்கிறேன், உங்களுக்கு வெள்ளி நாற்காலி கேட்கிறதா? சரி, வெள்ளி நாற்காலி எவனோ ஊர்காலி எடுத்து கொண்டு போட்டு விட்டான். அந்த நாற்காலியை நீங்கள் உட்காரலாமா? உட்காரலாமா என்று கேட்கிறேன். When Rome was burning, Nero was bidding. ரோமாபுரி நகரம் தீப்பற்றி இருந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்தான். இன்றைக்கு ஆண்டிப்பட்டியிலே சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மனைவி தேனியில் இருக்கிற மருத்துவமனைக்கு டயாலிசிஸ் செய்வதற்கு அழைத்து வருவதற்கு ஆட்டோவுக்கு வழி இல்லாமல் அல்லாடுகிறவரை நான் பார்த்தேன். வசதி இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிற விலைவாசிக்கு வீட்டை நடத்த முடிகிறதா? உங்களுக்கு வெள்ளி நாற்காலி. முதலமைச்சர் உட்கார மாட்டார் என்று நினைத்தேன். முதலமைச்சர் உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்தது மட்டுமல்ல, காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார்ந்தார். நான் பிரகாஷ் அவர்களே ஒன்றை சொல்லுகிறேன், எப்பொழுது நீங்கள் வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்தீர்களோ அன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலி உங்களை விட்டு போகிறது என்று புரிந்து கொள்ளும். மக்கள் தீர்ப்போடுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.